கும்பராசி சதய நட்சத்திரம் 49 வயசு ஆச்சு. ஸோ இப்ப எப்பதான் நல்ல லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் ஆகும்? இது ஏன் இப்படிதான் இருக்குது? ஒரே லாங்கா அப்படியே ஒரு நான் சொல்லிக்கிற அளவுக்கு வாழ்க்கை தரத்துக்குள்ள வரல அப்படின்ற ஒரு வருத்தம். ஸோ அதுக்கு காரணம் இந்த சதயம் அப்படின்னு வரும்போது நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ராகு மாதத்துல பிறந்திருப்பீங்க. 1. ராகு மாதசம் மினிமம் 18 வருஷம். இந்த 18 வருஷம் அப்படிங்கும்போது நீங்க ஒரு 15 வருஷம், 14 வருஷம், 13 வருஷம், இல்ல 17 வருஷத்துல கூட நீங்க பிறந்திருக்கலாம். அப்ப சின்ன வயசுல 17 வருஷம். ஸோ அந்த சின்ன வயசு வாழ்க்கையே ஃபர்ஸ்ட்டு அடி வாங்கிருச்சு. 2வது மிட் ஏஜ்ல உங்களுக்கு குருமாதசை 16 வருஷம் நடந்திருக்கும். ஸோ அதுல ஓரளவு ஏதோ பேலன்ஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அடுத்த கட்டத்துக்கு போயிரலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்து 16 வருஷம் சென்று உங்களுக்கு சனி மாதசை. இப்ப 49 வயசு. சனி தான் உங்களுக்கு திசை நடத்திட்டு இருப்பாரு. அப்ப நமக்கு சனி மாதசை நடந்துட்டு இருக்கும்போது இங்க கோச்சாரம். ராசிக்கு 7ரை சனி நடந்துட்டு இருக்கும்போது, நமக்கு எல்லாமே ஸ்லோவா போற மாரி இருக்கும். ஏன் அப்டின்னா, நமக்கு இந்த தசாக்கள்லாம் பெரிய தசாக்கள். இப்ப ராகு தசை 18 வருஷம், இந்த குரு தசை 16 வருஷம், அது மாரி சனி தசை 19 வருஷம் அப்படின்னு இந்த மாரி தசாக்கள் நம்ம வரும்போது, நமக்கு எல்லாமே ஸ்லோவா நடக்கிற மாரியே தான் இருக்கும். அப்ப எப்பதான் பெட்டர் லைஃப் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு, இப்ப உங்களோட கேள்வியின் அடிப்படையில உங்களுக்கு சனி தசை முடிஞ்சு, 7ரை சனி முடிஞ்சு, அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் ஆரம்பிக்கும். அப்போ உங்களோட ஜனன ஜாதகத்த ஃபர்ஸ்ட் டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஜனன ஜாதகத்துல பூர்வ ஸ்தானம் எப்படி இருக்குது? உங்களோட தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது? அந்த லாபாதிபதி ஸ்தானம் எப்படி இருக்கு? அப்படின்றத பொறுத்தும் பலன்கள் மாறும். அப்ப கோச்சாரத்துல இன்னைக்கு டேட்டுக்கு இந்த 7ரை சனி கம்ப்ளீட்டட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். அப்ப இதுல நம்ம இந்த சனியும், தசா இவங்கள வச்சு நம்ம மல்லுக்கட்ட முடியாது. பட் உங்களுக்கு குரு பயிற்சி இப்போதைக்கு சாதகமா இருக்குது. குரு ராசிக்கு 5ல, அடுத்து ராசிக்கு 6ல அப்படின்னு அடுத்தடுத்து உங்களுக்கு பலன்கள மாத்த போறாரு. அப்ப அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தாரு. பட் நீங்க இதுலயும் ஸ்லோவா தான் இருக்கும். இந்த ஆம கதை தான். இப்ப எப்படின்னா நம்ம முயல் மாரி கான்செப்ட்குள்ளே போ முடியாது. ஆம கதை மாரி தான் ஸ்லோவா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே வர மாரி இருக்கும். ஸோ அதனால நீங்க ரொம்பயும் ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த சனி மாதசம் முடிஞ்சு நான் தான் உங்க ஜனன ஜாதகம் பார்க்க சொன்னேன். உங்க ஜாதகத்துல சனி மாதசம் முடிஞ்சு புதன் திசை ஸ்டார்ட் பண்றேன்னா அங்கிட்டு ஒரு 17 வருஷம் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துல இருப்பீங்க. அதுக்காண்டி இந்த வாழ்க்கை போயிருச்சுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இன்னமும் உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ நீங்க கவலைப்படாம நீங்க இந்த இதுங்கள தாண்டி வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?